ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி வீடியோ போடுறத பற்றி சில பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதில் ஒருத்தர் வந்து பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். முன்பு காலத்துல எல்லாம் ஒரு பாட்டு வரும், மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கோடுன்னு. ஆனால் இன்றைக்கி அதோடைய இது மாற்றம் மாறி இருக்குது. மீன் செத்தா கருவாடு, இன்றைக்கி நம்ம செத்தா 50 லட்சம் 1 கோடி. ஏன்னா இன்றைக்கி எல்லா மக்களும் டேர்ம் இன்சூரன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதனுடைய வேல்யூ இன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனு கெட்டான்னு. இல்லைங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறவங்களாம் ஒரு ஒரு வகையான ஒரு பணத்தை தான் பண்ணுறாங்களே தவிர ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அளவுக்கு பெரிய க்ரோத் இல்லை. அதே இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸை எடுத்து மிகப்பெரிய கொண்டு வராங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் இன்றைக்கி தான் சரியான அந்த பிஸ்னஸ் வாய்ப்புகள் நிறையா பேருக்கு வந்துட்டுருக்கு. நிறைய என்டர்பிரனர்ஸ் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இதில் சில ஒரு 4-5 டாபிக் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு ஆளாயிடலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ரா மெட்டீரியல் அவங்ககிட்ட வந்து ஓப்பனாக எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்க, நான் இந்த ப்ரைஸை விற்கிறேன், மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அதனால் வந்து எனக்கு ப்ரைஸை வந்து ஏதாச்சும் சப்போர்ட் கொடுங்க, இல்லைனா டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட் கொடுங்க, கொரியர் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்லணும். உண்மையாக சொல்லி அவங்களுடைய என்ன தேவையோ அதை கேட்டு வாங்க தெரியணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பொருளை விற்க தெரியணும். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட எவ்வளோ பொருள் இருக்கோ மந்த்லி ஒரு டார்கெட் வச்சு இதை வந்து யாருக்கு கொடுக்கணும், எங்கே கொடுக்கணுன்றதை செகண்ட் திங்கில் விற்க தெரியணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேமெண்ட்டை கரெக்டாக கலெக்ட் பண்ண தெரியணும். 2 டைப்பான பீப்புளை நீங்கள் வச்சுக்கணும். ஒன்று, பொருளை நிறைய அளிப்பார், பட் ஆனால் அவர் வந்து டேஸ் எடுத்துக்குவாருன்னா அவருக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, பொருளையும் கம்மியாக தான் வாங்குவார், அவர் தேவைக்கு ப்ரைஸும் அடித்து வாங்குவார், பேமெண்ட்டும் லேட்டாக கொடுப்பார். இம்மிடியேட்டாக அவரை கட் பண்ணிடணும். அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அவர் வந்து எவ்வளோ பெரிய க்ளோஸாக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸை கழிச்சிடணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மந்த் ஆன் மந்த் உங்களுடைய ரெவன்யூவை மினிமம் ஒரு 10,000 கூட்டணும். இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், 6 மந்த் 1 இயர் ஆச்சு அந்த பிஸ்னஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் அந்த பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகுது, கையிலேருந்து பணம் போடுறோன்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே விட்டுறாங்க. கிடையாதுங்க, பிஸ்னஸ் ரொம்ப ஸ்லோவாக வரும். ஃபஸ்ட்டு வந்து கடன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸில் போடக்கூடாது. உங்களுடைய ரெவன்யூவை மேக்ஸிமம் ஒரு ஜுவல் இருக்கா விற்று கூட நீங்கள் அதிலேருந்து பிஸ்னஸை போடுங்க. ஒரு லேண்ட் இருக்கா விற்று கூட போடுங்க. அடகு வச்சுனாலும் மினிமம் வட்டியில் கம்மி பண்ணி போடணும். நான் ஒரு பிஸ்னஸ்க்கு கடன் வாங்குகிறேன், அதிலேருந்து பிஸ்னஸ் பண்ணி அதிலேருந்து தான் நான் எடுத்து அந்த கடனை அடைப்பேன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியராக தான் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் எடுக்கணும். இல்லை எந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கோ அதில் உள்ள ப்ராஃபிட்டுக்கு அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கி அந்த பிஸ்னஸை பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் என்ன நடக்குதுன்னு அதிலேருந்து ஸ்டடி பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட் இயர் ஃபஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிச்சிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த பிஸ்னஸ் ஒவ்வொன்று வளரும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிடுவீங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிற அனைவருக்கும் நன்றி. என்னோடய வீடியோ வந்து சில பேருக்கு ஒரு ஆறுதல் அமைன்னு தான் போடுறேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.